வணக்கம் நண்பர்களே. இது VDL Vlogs. கதை கேட்கலாம் வாங்க. முல்லைக்கு தேர் கொடுத்த வீரயுக நாயகன் வேள்பாரி கதையை கேட்க வந்திருக்கிற உங்க எல்லாரையும் தட்டியங்காட்டு போற பாக்குறதுக்காக கூட்டிட்டு போறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. ஆத்துல இருந்து மேடேறிக்கிட்டு இருந்த பாரி என்ன நடக்குதுன்னு திரும்பி பார்த்தான். வேந்தர் படையினரிடமிருந்து திரையர்கள் பிடுங்கி எறிவது ஆயுதங்கள் அல்ல, பீத்து எரியப்படும் மனித உறுப்புகள். பாரி அதிர்ந்து போய் நிக்கிறான். அந்த சமயத்துல கருங்கை வாணனின் தலையை திருகி கொண்டிருந்தான் காலம்பன். அது வரைக்கும் போன எபிசோட்ல பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு இந்த 110வது எபிசோட்ல பார்க்கலாம். வீரயுக நாயகன் வேள்பாரி பகுதி 110. முப்படையோட ஆற்றை கடந்து செவ்வரி மேட்டின் உச்சியில ஏறி நிக்கிறான் பாரி. கண்ணு கெட்டின தொலைவு வரை மேடு பள்ளம் எதுவும் இல்லாம வானின் விளிம்பு வர சமமா கிடக்கிற மண்ணை வாழ்க்கையில முதல் முறையா பாக்குறான் பாரி. அந்த நிலத்தின் வடதிசை ஓரத்தில் இருக்கும் கோட்டையை சுற்றி கணக்கில்லாத யானைகள் நின்றுட்டு இருந்துச்சு. அங்கிருந்து தென் திசையில மிக தொலைவுல வேந்தர் படை நின்றுட்டு இருந்துச்சு. கோட்டையிலிருந்து மிகவும் விலகி ஏன் நிக்கிறாங்க அப்படின்னு புரியல. யானை படையால சூழப்பட்ட கோட்டைக்குள்ள நீலன் இருக்கிறான் அப்படின்றது உறுதியா தெரியுது. ஆனா அந்த இடத்தை விட்டு காத தொலைவு தள்ளி பெரும் படை நிக்குது. ஏன் இந்த உத்தி அப்படின்னு சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறான் பாரி. காத்துல வந்த சுருள் அம்புகளோட தாக்குதலால செவ்வரி மேட்டில் முன்னிலையில நின்ன வேந்தர் படை வீரர்கள் முழுவதும் அழிக்கப்பட்டாங்க. 2ஆம் 3ஆம் நிலையில இருந்தவங்க அப்படியே உள்வாங்கி நெடுந்தொலைவை கடந்து உள்நிலத்துக்கு வந்து சேர்ந்திருந்தாங்க. அவங்க எல்லாரும் வந்து நிலை கொள்ளும் வரைக்கும் பரம்பு படை செவ்வரி மேட்டுக்கு மேல வந்து சேரல. நீண்ட நேரத்துக்கு பின்னால செவ்வரி மேட்டுக்கு மேலேறிய பரம்பு படை பாய்ந்து முன்னேறி வராம அப்படியே நின்னுச்சு. மயூர் கிழார் சொல்றாரு, இதுதான் நாம் முதலில் போர்க்களத்துக்காக தேர்வு செய்த இடம். முடத்திருக்கன் இங்கேதான் திசைவேழரை அழைத்து வந்தான். ஆனால் நமது திட்டத்துக்கு எதிராக செயல்பட்ட திசைவேழர் அவர் தேர்வு செய்த தட்டியங்காட்டிலேயே செத்தொழிந்தார். வெங்கல் நாட்டின் பெருந்தெய்வம் வெண்ணிறை மாடச்சி குடிக்கொண்டுள்ள நிலம் இது. மலை காட்டில் உள்ள தீய சக்திகளை நிலத்தில் அண்டவிடாமல் மனிதர்களையும் மாட்டினங்களையும் காக்கும் மாடச்சியின் நிலத்துக்கே நாம் வந்து சேர்ந்துள்ளோம். இங்குதான் பாரியின் அழிவு நிகழப்போகிறது. நாம் திருப்பி தாக்கி அவர்களை முழு முற்றாக அழித்தொழிக்க தெய்வம் ஏற்படுத்தி கொடுத்த இந்த வாய்ப்பினை பயன்படுத்தினால் வேந்தர்கள் மூவருக்கும் வெற்றி உறுதி அப்படின்னு சொல்றாரு மயூர் கிழார். இதுவரை பேசியது போல இல்லாம இப்பொழுது தெய்வத்தை துணைக்கு அழைத்து பேசுறாரு. அவரது வேகமும் வெறியும் முன்னிலும் கூடுதலா இருந்துச்சு. காரணம், வேந்தர்கள் 3 பேரும் மனதளவுல போரினை கைவிடும் முடிவுக்கு வந்துட்டாங்க அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியும். அதனால கிடைக்கும் கடைசி வாய்ப்பினை பயன்படுத்தி பாரியை அழிக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சாரு. கண்ணுக்கு முன்னால் இருப்பது பரம்பின் சிறிய படை. மயூர் கிழாரோட திட்டம் குறித்து ஆழ்ந்து சிந்திக்கிறாரு குலசேகர பாண்டியன். ஆற்றில் இறங்கியவர்களை அழிக்க போன கருங்கைவாணன் இன்னும் வந்து சேரல. நாம் மிகவும் உள்ளே தள்ளி வந்து விட்டோம். எஞ்சி இருக்கும் படை வீரர்களில் பெரும்பாலானோர் சேர வீரர்களே. இப்பொழுது தாக்குதல் வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்தா உதயஞ்செரல் உடனடியா பிரிஞ்சு போயிடுவான். நமது நிலைமை மிகவும் வலிமை குன்றியதாக மாறிடும். நாம தப்பிக்கிறதே கஷ்டமாயிடும். அதனால மயூர் கிழாரின் ஆலோசனையை ஏற்று நம்பிக்கையோடு போரிடுவதாக முடிவெடுப்போம். அப்பொழுதுதான் படையை ஒன்றுபடுத்தி நிறுத்த முடியும். போரின் போக்கிற்கேற்ப அடுத்த கட்டத்தை நாம் தீர்மானித்துக் கொள்ளலாம். செங்கன சோழனுக்கு பெரும் குழப்பமா இருந்துச்சு. இவ்வளவு பேரழிவுக்கு பின்னாலேயும் எப்படி எதிர் நின்று தாக்கும் முடிவை எடுக்கிறாரு குலசேகர பாண்டியன் அப்படின்றது விளங்கல. கோட்டைக்குள்ளிருக்கும் நீலனை வெட்டி வீச சொல்லிவிட்டு நாம் பாதுகாப்பாக இவ்விடம் விட்டு நீங்கலாம் அப்படின்னு நினைச்சான். ஆனா அத சொல்ற நிலையில சூழல் இல்ல. அவன் தந்தை சோழ வேளன் மயூர் கிழாரை விட பெருஞ்சினத்தோட பிரிக்கப்பட்ட படைக்கு தலைமை ஏற்று போய்கொண்டிருந்தாரு. இதே குழப்பம் உதயஞ்செரலுக்கும் இருந்தது. ஆனா சமவெளியில நன்றாக உள்ளே வந்து விட்டதால பாரி இவ்வளவு தொலைவு மலையை விட்டு விலகி வரமாட்டான். அதனால படையை 3ஆக பிரிக்கிறது சிறந்த உத்திதான் அப்படின்னு நினைச்சான். அதே போல 300 யானைகளால காக்கப்படும் கோட்டையை தாக்க அவங்களால கொண்டு வர முடிந்தது 4 யானைகள் மட்டுமே. மீதி யானைகள் வந்து சேர்றதுக்குள்ள போர் முடிஞ்சே போயிரும் அப்படின்னு சிந்திக்கிறான் உதயஞ்செரல். மயூர் கிழார் திட்டப்படி போதுமான இடைவெளியோடு வேந்தர் படை 3ஆக பிரிந்தது. பெரும் எண்ணிக்கையிலான வீரர்களோடு பொதிய வெப்பன், சோழவேளன் ஆகியோரோட நடுவில் இருக்கும் படையில வீறு கொண்டு நிக்கிறாரு மயூர் கிழார்.
செவ்வரி மேட்டில ஏறிய பரம்பு படை எதுவும் செய்யாம அப்படியே அங்கேயே நின்னுச்சு. முன்னேறுவதா அல்லது திரும்புவதா அப்படின்ற குழப்பத்துல அவங்க இருக்கிறது தான் இதுக்கு காரணம். மேட்டு நிலம் ஏறிய உடனே எதிரிகளை நோக்கி முன்னேறாமல் படையை அப்படியே நிறுத்தியிருந்தா பாரி. எதிரிகளின் படை மீண்டும் பிரிந்து விலகிறத பாக்குறான். பரம்பு நிலம் விட்டு வெகு தொலைவு வந்துட்டோம். நாகக்கரட்டின் மேல நின்னு குறிப்புணர்த்தியது போல இப்பொழுது எதையும் செய்ய முடியாது. நீலனை மீட்க இதுவே இறுதி தாக்குதல். பரம்பின் மிக வலிமையான வில் வீரர்களிடம் மிக குறைவான அம்புகளே இருந்துச்சு. எதிரிகள் நம்மை மூன்றாக பிரித்து எளிதாக தாக்கி அழிக்க நினைக்கிறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பாரி சொல்றான். கோட்டைக்குள்ளிருக்கும் நீலனை மீட்பதே முதல் பெரும் வேலை. தந்த முத்தத்துக்காரர்களின் தாக்குதல் தொடங்கியவுடன் மின்னல் வேகத்தில் செயல்பட வேண்டும். எல்லா வகையிலும் நமது வலிமையான தாக்குதல் அங்கு நிகழ வேண்டும். எனவே முடியனும் உதிரனும் திறன் மிக்க வீரர்களோடு வடதிசைக்கு போங்கள். விண்டன் சிறிய அளவிலான குதிரை வீரர்களை அழைத்து கொண்டு தென்கோடியில் இருக்கும் கவச படையை தாக்கட்டும். காத தொலைவிற்கு அப்பால் ஆற்றின் கரையிலிருந்து வந்து கொண்டிருக்கும் காலம்பன் அவனோடு இணைந்து கொள்ளட்டும். அதுவரை விண்டன் நிதானமாக தாக்குதலை நடத்தட்டும். நடுவில் இருக்கும் இப்பெரும் படையை நான் எதிர்கொள்கிறேன் அப்படின்னு சொல்றான் பாரி. அதிர்ந்து போறான் முடியன். நடுவில் தான் எதிரிகளின் வலிமை மிகுந்த படை அணிவகுத்து நிற்கிறது. அப்படி இருக்க எண்ணிக்கையில் மிக மிக குறைந்த வீரர்களோடு பரம்பு தலைவன் தனித்து போவது சரியல்ல அப்படின்னு சொல்றான். இப்பொழுது முக்கியம் நீலனை மீட்பது. நீயும் உதிரனும் அக்கோட்டையை நோக்கி முழு வேகத்தோடு முன்னேறுங்கள். நடுவில் நிற்கும் இப்பெரும் படை உங்களை நோக்கி வராமல் நான் பார்த்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஆனாலும் முடியன், உதிரன், விண்டன் 3 பேரும் இதை ஏத்துக்கவே இல்லை. ஆனால் உதிரனோ விண்டனோ பாறையை மறுத்து பேச முடியாது. முடியன் மீண்டும் சொல்ல வாயெடுத்த பொழுது, அங்கே பார் அப்படின்றான் பாரி. அவன் கை நீட்டிய வட திசையை எல்லாரும் பாக்குறாங்க. கொண்டு வந்த 4 யானைகளில் 3 யானைகளை முன்னங்கால்களை மண்டியிட வைத்து நிறுத்துறாங்க தந்த முத்தத்துக்காரர்கள். ஒரு யானை மிகவும் பின்னால நின்னுட்டு இருந்துச்சு. வேலை தொடங்கி விட்டது, உடனே அவ்விடம் போ அப்படின்றான் பாரி. அதுக்கு பின்னால பேச இடமேதும் இல்ல. தங்களுக்கான வீரர்களோட முடியனும் உதிரனும் அந்த இடத்துக்கு போனாங்க. கோட்டையை சுற்றி 300 யானைகளை அணிவகுத்து நிறுத்தியிருக்கும் அல்லங்கீரன் தன் எதிரிகள் 3 யானைகளை மண்டியிட வச்சுக்கிட்டு இருக்கிறத பாக்குறான். அவனது யானை படைக்கு பின் பெருந்தளபதி மாகநகன் தனது சிறப்பு வீரர்களோட நின்னுட்டு இருந்தான். சிறு வயது முதலே யானை போரில் பயிற்சி கொண்டு இணையற்ற பெரு வீரனாக வளர்ந்தவன் அல்லங்கீரன். யானை படையோட தளபதியா நீண்ட காலம் இருந்த அவன் வயதானதால அப்பதவியிலிருந்து விலக்கப்பட்டான். எதிர்பாராம தட்டியங்காட்டு போர்ல கடைசி நிலையில் மூவேந்தர்களின் யானை படைக்கு அவன் தலைமை தாங்கும் நிலை உருவாச்சு. வாழ்வு முழுவதும் யானை போரிலே கழித்த அல்லங்கீரன் எதிர்பாராம தனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை சிறப்பா பயன்படுத்தணும் அப்படின்னு நினைச்சான். ஆனா போரிட வேண்டிய எதிரிகளோ 3 யானைகளை மட்டுமே கொண்டு வந்து மண்டியிட வைத்து ஏதோ சடங்கு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன இதுன்னு புரியல அப்படின்னு அழுத்துக்கிறான். தந்த முத்தத்துக்காரர்கள் 3 யானைகளையும் முன்புற கால்களை மடித்து மண்டியிட வச்சுட்டு அந்த 3 யானைகளோட பின்புறத்திலையும் வட்ட வடிவ நீள் மூங்கில சொருகிறாங்க. தாங்கள் குடுவையில கொண்டு வந்த மூலிகை சேர்மானத்துல அதுல ஊத்துறாங்க. அப்பொழுது முன்புறம் நின்றுட்டு இருந்தவங்க நெல்லிக்காய் அளவு உருண்டைகளை யானைகளின் அடிநாக்குல வைக்கிறாங்க. தொலைவில் இருந்து அதை பார்த்த பாரி தாக்குதலை தொடங்கும் நேரத்தை கணிச்சு உத்தரவிடுறான். குரல் கேட்ட கணம் விண்டன் குதிரை வீரர்களோட தென்கோடியில் இருக்கும் கவச வீரர்களை தாக்குறதுக்காக வேகமா போறான். இரு புறமும் வீரர்கள் பிரிஞ்ச உடனே இருக்கும் சின்னஞ்சிறு படையை கொண்டு முன்னே நிற்கும் வேந்தர் படையை நோக்கி முன்னேற தொடங்குறான் பாரி. தன்னோட திட்டப்படி எதிரிகள் 3ஆ பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு பார்த்த கணம் வெற்றி கூச்சலிடுறாரு மயூர் கிழார். வர்றவங்கள உரு தெரியாம அழிக்கணும் அப்படின்னு காத்துட்டு இருந்தாங்க பொதிய விற்பனும் சோழவேழனும். ஒரு நொடி பொழுது கூட காலந்தாழ்த்தாம உள்நுழைய வேண்டிய மிக பெரும் பொறுப்பை தங்களிடம் பாரி கொடுத்திருக்கிறான் அப்படின்ற எண்ணமே கொஞ்சம் பதட்டத்தை கொடுத்தது. மிக மிக குறைந்த வீரர்களோட எதிரிகளோட பெரும் படையை தாக்க பாரி முன்னேறி போயிட்டு இருக்கிறது பதட்டத்தை மேலும் அதிகமாக்குது. நீலனை மீட்ட உடனே வேகமா போய் பாரியோட சேரணும் அப்படின்ற துடிப்பேறி இருந்தா முடியன். மூலிகை சாறு முழுவதும் ஊற்றப்பட்ட உடனே மூங்கிலை உருவி எடுத்தாங்க. மண்டியிட்ட முன்னங்கால்கள் மேல் எழுது. ஒவ்வொரு யானைக்கு அருகிலும் அவை ஒவ்வொன்றின் காலின் பெரு நகக்கணுவை மிதித்தபடி வாய்க்குள்ள கைய விட்டு நாக்க பிடிச்சுக்கிட்டு
சரியான பொழுதுக்காக காத்துட்டு இருந்தாங்க அந்தந்த யானையின் பாகன்கள். அச்சம்ன்றது துளி கூட இல்லாதவன் மட்டுமே செய்யக்கூடிய வேலை இது. யானைக்கு மதம் உண்டானால் காடு தாங்காது அப்படின்றது பொது வழக்கு. ஆனால் குட்ட மதம், சரள மதம், உள் மதம் அப்படின்னு 3 வகை மதங்கள் உண்டு. இந்த 3 வகை மதங்களையும் பிற யானையை கொண்டும் பாகன்களை கொண்டும் மாற்று நஞ்சினை செலுத்தியும் அடக்கலாம். ஆனால் இம்மூன்றுக்கும் மேல 4ஆம் வகை மதம் ஒன்று உண்டு. அதன் பெயர் எரி மதம். அவ்வகை மதம் கண்டால் அந்த யானையை எதிர்கொள்ள எந்த உயிராலும் முடியாது. எரி மதம் கண்ட யானையின் பிளிரலை கேட்டால் யானையே கால்கள் பின்னி கீழே விழும். மதமே யானையின் முழு ஆற்றலையும் வெளிப்படுத்தும். மதமே யானையின் மிகச்சிறந்த குணம். அந்த குணத்தை யானைக்கு வர வைப்பது தந்த முத்தத்துக்காரர்களுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு செயல். நாக்கு பெருகி முடித்து முகம் பெருகத் தொடங்கும் முன் அதன் தன்மை உணர்ந்து எல்லாருமே விலகணும். பாகன்கள் விட்டு விலகிய அந்த நொடியில 3 யானைகளும் தங்களுக்கு எதிரில் திரண்டிருக்கும் யானை கூட்டத்தை நோக்கி ஓடத் தொடங்கிருச்சு. எரி மதத்துக்கான சேர்மானம் உடல் முழுக்க பரவி கொண்டிருந்தது. மிகச் சில வீரர்களை மட்டுமே கொண்டிருந்த பாரி எதிரே நிற்கும் வேந்தர் படையை நோக்கி போயிட்டு இருந்தான். எவ்வளவு முயன்றும் போரினை தவிர்க்க முடியல. கடந்த 6 நாட்களாக எவ்வளவு முயன்றும் போரினை முடிக்கவும் முடியல. இன்றோடு எல்லாம் முடிவுக்கு வரணும். இனி பச்சை மலை தொடரை நோக்கி வேந்தர்களின் வேர்க்கம்புகள் ஒரு பொழுதும் நீளக்கூடாது அப்படின்ற முடிவோட முன்னோக்கி போயிட்டு இருந்தான் பாரி. தங்களை நோக்கி ஓடி வந்து கொண்டிருக்கும் 3 யானைகளின் மீதும் பாகன்கள் இல்லை. ஆயுதங்கள் ஏந்திய வீரர்களோ முகப்படாமோ கவசமோ இல்லாம வந்து கொண்டிருந்துச்சு. ஆனால் தன்மையும் வேகமும் மிகவும் மாறுபட்டதாக இருக்கிறதே அப்படின்னு அல்லங்கிரனுக்கு தோணுது. எனினும் வெறும் 3 யானைகளால என்ன செஞ்சிட முடியும் அப்படின்ற எண்ணத்தோட அதோட வருகையை எதிர்நோக்கிட்டு இருந்தான். அதே மனநிலையோடு தான் மயூர்கிழார் நின்றுட்டு இருந்தாரு. அதுவரை தந்தத்தின் மேலே துந்திக்கையை முறுக்கியபடி ஓடி வந்துகிட்டு இருந்த யானைகள் இப்பொழுது துதிக்கையை இரு பக்கமும் முழுமையாக வீச தொடங்கிருச்சு. தலையை மறுத்து ஆட்டி அதை விட வேகமா காதுகளை ஆட்டத் தொடங்கிருச்சு. யானையை மனிதனால விரைவாக நடக்க வைக்க மட்டுமே முடியும். ஒரு பொழுதும் ஓட வைக்க முடியாது. ஏன்னா ஓடும் யானையின் மீது தூசு கூட தங்காது. அப்புறம் மனிதனால் எப்படி அமர முடியும்? பெரும் பரப்புல யானைகளின் ஓட்டத்தை முதன்முறையா பாக்குறாங்க. அதை பார்த்துக்கிட்டு இருந்த அல்லங்கீரனுக்கும் அவர்களின் யானைகளின் மீது இருக்கும் பாகன்களுக்கும் கண்ணில் நடுக்கம் துளிர்க்க தொடங்கிருச்சு. பாரியை தொடர்ந்து சிறு படை வந்துட்டு இருந்தாலும் அவனை சுற்றி ஓடி வந்த 5 பேரும் பாரிக்கான ஆயுதங்களோட ஓடி வந்தாங்க. பாரியால எதிர் நிற்கும் மொத்த படையையும் அழித்தொழிக்க முடியும் அப்படின்னு பரம்பு வீரன் ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். ஆனா எந்த ஆயுதத்தால் எவ்விதமான தாக்குதலை நடத்த போகிறான் அப்படின்றத பாக்குறதுக்காக ஓடி வரும் வீரர்கள் ஆர்வத்தோட இருந்தாங்க. அந்த 5 பேர்ல ஒருத்தன் மூவிலை வேல பெருங்கட்டா தூக்கி வந்துகிட்டு இருந்தான். இன்னொருத்தன் கண்டர கோடாரிகளை ஏந்திக்கிட்டு வந்துகிட்டு இருந்தான். வாள் வகைகளையும் வில் அம்புகளையும் 2 பேர் எடுத்துட்டு வந்தாங்க. ஆனா இவங்க 4 பேரை விட பின்தங்கி 5ஆவதா ஒருத்தன் வந்துகிட்டு இருந்தான். காரணம் அவன் தூக்கிட்டு வந்த ஆயுதம். அதோட பேரு எருள்தடி. அது தடி வகையை சேர்ந்த ஆயுதம். அதன் தலையில் இரும்பு களிமண்ணை உருக்கி உருளையா வாத்திருப்பாங்க. அந்த உருளையின் நடுப்பகுதியில முளைவிடும் விதை அளவு இரும்பாலான மழு எம்பி இருக்கும். தடி வகை ஆயுதம் எல்லாம் தாக்கி அழிக்கும் தன்மையை கொண்டவை. ஆனால் எருள் தடி தாக்கும் ஆயுதம் அன்று, சிதைக்கும் ஆயுதம். பாறையோ பெரும் மரமோ எதுவா இருந்தாலும் எருள் தடியால ஓரடி அடிச்சா போதும், சிதைந்து நொறுங்கும். இணையற்ற வலிமை கொண்ட மா வீரர்களால் மட்டுமே கை கொள்ள முடிகிற ஆயுதம் அது. வேந்தரின் படையை நெருங்கின யானைகள் எரிமதம் கண்ணை கட்டுது. கும்பத்தின் உச்சியில் இருக்கும் மயிர்கற்றைகள்ல தீக்கொழுந்து போல் மேலெழுந்தது. எரிமத பிளிரலின் பேரோசை வேந்தர் படை யானைகளின் உள் நரம்புகளை அதிரச் செய்தது. படைக்கு பக்கத்துல வந்ததும் பாரி ஆயுதத்தை வாங்க பின்னால வந்துகிட்டு இருக்கிறவங்க கிட்ட கைய நீட்டுறான். ஒருத்தன் மூவிலை வேலையும் இன்னொருத்தன் கண்டரக்கோடரையும் தர முன் வந்தான். அதெல்லாம் வேணாம் அப்படின்னுட்டு இறுதியா வந்துகிட்டு இருந்தவங்கிட்ட இருந்து எருள் தடிய வாங்குறான் பாரி. வேந்தர் படையின் நடுவுல நின்றுட்டு இருந்த மயூர்கிழார் காத தூரத்துக்கு அப்பால இருக்கிற யானை படையின் பிளிரல் ஓசை இதுக்கு முன்னால கேட்டிராத அளவு இருக்கே அப்படின்ற நடுக்கத்தோட பார்த்துக்கிட்டு திரும்புறாரு. திரும்பிய நிமிஷம் யானையின் தும்பிக்கையால அடித்து வீசப்படும் மனிதர்களைப் போல தனது படையின் முன்கள வீரர்கள் நாலாபுறமும் வீசப்படுறத பார்த்தான். எரிமத யானைகள்
பக்கத்துல வரும்போது வேந்தர் படை யானைகள் மேலிருந்த பாகன்களையும் வீரர்களையும் வீசி அடித்துட்டு வெறி கொண்டு ஓடுது. எந்த ஒரு உயிரினமும் தன் உயிர் காக்கும் செயலை உச்ச ஆற்றலோடு தான் நடத்தும். சிறிய படையில் ஒன்றினை ஒன்று சரித்து கொண்டு மேலேறியபடி ஓடி வந்துச்சு யானைகள். யானைகளே சரிந்து விடும்போது மனிதர்களால் என்ன செய்ய முடியும்? அல்லங்கீரன் எப்ப தூக்கி வீசப்பட்டான் அப்படின்னு யாருக்குமே தெரியல. மிதிப்பட்டு நசுங்கிய பொழுது அவனது விழியொன்று உருண்டோடுது. கட்டுத்தறிக்கு பழகிய யானைகள் காட்டு யானைகளின் முன்னால நிக்காது. இவை காட்டு யானைகள் மட்டுமல்ல, எரி மதம் கொண்ட காட்டு யானைகள். வேந்தர் படையை தாக்கி முன்னேறான் பாரி. உன்மத்தம் ஏறிய யானையின் தாக்குதலை விட வலிமையானதாக இருந்தது அது. எருள் தடியால தாக்கப்பட்டவர்கள் யானை மிதித்தால் எப்படி உரு தெரியாம ஆவாங்களோ அப்படி ஆனாங்க. அடி வாங்கிய வேகத்துல தூக்கி வீசப்பட்டவனை தாண்டி அவனது தசைகள் போய் விழுந்தது. அதை பார்த்த மற்ற வீரர்கள் மிரண்டு ஓடத் தொடங்கினாங்க. பிளிரலோடு முன்னேறி வந்த எரிமத யானைகளின் வேகம் கண்டு மற்ற யானைகளால் ஓட முடியாது. விரட்டி வந்த வேகத்துல முன்னால் போன யானை ஒன்றின் பின்கால் சப்பையில் அடித்தது. விழுந்த யானையின் காலை பிடித்து தூக்கி சுழற்றுச்சு எரிமத யானை ஒண்ணு. கண்ணுக்கு அப்பால தூக்கி வீசப்படும் வீரர்களை பார்த்து பொதிய வெப்பனும் சோழவேளனும் நடுங்கி போயிட்டாங்க. என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க மையூர் கிழார் கொஞ்சம் முன்னேறி வந்தாரு. சிதையும் வீரர்களுக்கு நம்பிக்கையூட்டும் சொற்களை உச்சரித்தபடி வேகமா முன்னேறி வராரு. பக்கத்துல நெருங்கினதும் எதிர்பட்ட காட்சியை கண்டு உறைஞ்சு போயிட்டாரு. எருள் தடையை சுழற்றி கொண்டு முன்னேறினவ பரம்பின் தலைவன் பாரி. அவனை பார்த்த நொடியில நினைவின் புலனுக்குள் மூழ்கி கிடந்த ஆதி அச்சம் பீறிட்டு மேலே வந்துச்சு. உள் நரம்புகள் அதிரத் தொடங்கிடுச்சு. அவனது கைகளால் நடுக்கத்தை மீறி ஆயுதத்தை இறுக பற்ற முடியல. தட்டியங்காட்டுல எத்தனையோ முறை பரம்பு தளபதிகளிடம் தப்பி பிழைத்தவன் பாரி எதிரே நின்னுட்டு இருந்தான். அவனை பார்த்த வேகத்தில் 4 எட்டு முன்னோக்கி பாய்ந்தான் பாரி. பாயும் வேகத்துல எருள் தடி காற்றை கிழித்து முன்னகர்ந்து போயிட்டு இருந்துச்சு. ஆட்டுக்குட்டிய போல யானை ஒண்ணு தூக்கி வீசப்படுறத தென் கோடியில நின்னுட்டு இருந்த வேந்தர்கள் 3 பேரும் பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த ஒரு காட்சி அவர்களுக்கு சொல்ல வேண்டிய எல்லாத்தையும் சொல்லிருச்சு. குலசேகர பாண்டியன் தன்னோட 2ஆம் திட்டத்துக்கு ஆயத்தமாக தொடங்குறான். ஊரல் காட்டினை நோக்கி வந்துவிடு அப்படின்னு தன்னோட மகனுக்கு செய்தியை சொல்ல 3 வீரர்களை மையப்படையை நோக்கி அனுப்புறான். எரிமத யானையின் தந்தத்துக்கு வேந்தர் படை யானை எதுவுமே கிடைக்கல. ஆனால் பாரியின் எருள் தடிக்கு சிக்கினான் மையூர் கிழார். தன்னை நோக்கி வந்த பாரியின் ஆவேசத்தை பார்த்தபோது தங்களின் கோட்டையை அழிக்க வந்த மத யானையின் நினைவு வந்தது. தங்களை காப்பாற்றிய பரம்பு பெண்ணுக்கு தந்தை அளித்த வாக்குறுதி நினைவுக்கு வந்தபோது அம்மத யானையின் காலில் கட்டெரும்பின் தலை நசுங்குவதைப் போல எருள் தடியால் நசுங்கிக் கொண்டிருந்தது அவனது தலை. குலசேகர பாண்டியன் பின்புறமாக நகர்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறான் செங்கன சோழன். உசந்தன் தலைமையிலான நமது கவசப்படை வலிமையா நின்று போரிட்டு கொண்டிருந்தது. சூழல் மொத்தமே அழிவை நோக்கி போயிட்டு இருந்துச்சு. யானை படை சிதைந்த கணமே நமது திட்டம் முழுமையும் தோல்வி அடைஞ்சிருச்சு. நாம் தப்பிக்கிறது மட்டுமே இப்போதைய தேவை அப்படின்னு உணர்றான் செங்கன சோழன். ஆனால் அவனை சுற்றி நின்றுட்டு இருந்த சோழ வீரர்களோ மிக மிக குறைவானவர்களே. அவங்களோட உதவியால பாதுகாப்பாக அவ்விடத்தை விட்டு வெளியேற முடியாது. அதுவும் அவனால் குதிரையில் உட்கார்ந்த நிலையில் வேகமா போகவும் முடியாது. 70 நாட்டில் ஏற்பட்ட தாக்குதலால அந்த நிலையை அடைஞ்சான். போதிய வீரர்கள் சூழ விருந்து தப்பிச்சா மட்டும்தான் உயிர் பிழைக்க முடியும் அப்படின்ற நிலையில தன்னோட குதிரைய உதயஞ்செரலை நோக்கி செலுத்துறான். யானை படை சிதைந்தது போல நடுவுல நின்னுட்டு இருந்த பெரும் படையும் சிதைய தொடங்குது. மையூர் கிழாரின் தலையை நசுங்கி தூக்கி வீசினான் பாரி. அத்தோட அப்பெரும் படை ஈரக்குலை நடுங்க உயிர் பிழைக்கும் ஓட்டத்தை தொடங்குது. பாரியை சுத்தி நின்னவங்க தொலைவில் நிக்கிற சோழ வேலனையும் பொதிய வெப்பனையும் அடையாளம் காட்டினாங்க. இப்போரின் மிக முக்கியமான பணியே இனித்தான் இருக்கு. துல்லியமான தாக்குதலுக்கு ஆயத்த நிலையில குதிரையில வேகமா போயிட்டு இருந்தான் முடியனும் உதிரனும். உதயஞ்சேரல் கிட்ட கை குவித்து கேட்கிறான் செங்கன சோழன், என்னை இவ்விடம் விட்டு பாதுகாப்பாய் வெளியேற்று. 3ஆம் நிலையில நின்ன வேந்தர் படையில் அதிகம் இருக்கிறவங்க சேர வீரர்களே. அதனால்தான் உதயஞ்சேரல் கிட்ட உதவி கேட்கிறான். ஆனா உதவியா கேட்காம இதனை நீ செய்வதற்கு கைமாறாய் நான் உனக்கு ஒன்று தருகிறேன் அப்படின்றான். போர்க்களத்தின் கடைசி கணத்தில் உயிர் பிழைக்க தப்பிச் செல்வது பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கும் நிலையில் நீங்கள் எனக்கு என்ன தந்துவிட முடியும் அப்படின்னு கேட்கிறான் உதயஞ்சேரல். தனக்கு அருகில் நின்றுட்டு இருந்த வேலைக்கார படையை சேர்ந்த வீரனை பார்த்து
செங்கன சோழன் கைய நீட்ட அவனோ பட்டு துணியால சுற்றப்பட்ட ஓலைச்சுவடியின் கட்டொன்னு எடுத்து கொடுக்கறான். அதை உதயஞ்செயலனை நோக்கி நீட்டுறான் செங்கன சோழன். என்ன இது அப்படின்னு உதயஞ்செயலன் கேட்கறதுக்கு முன்னால செங்கன சோழன் சொல்றான், பச்சை மலையில் உள்ள 14 வேளிர் குலங்களும் காலங்காலமாக தங்களின் விலை மதிப்பு மிக்க செல்வங்களை பாழி நகரில் தான் சேமித்து வைக்கின்றன. இன்னும் எத்தனை ஆயிரம் ஆண்டுகளானாலும் அவ்விடமும் அதற்கான குறிப்புகளும் மாறப்போவதில்லை. அவ்விடம் எங்கிருக்கிறது என்ற குறிப்பை காடர்களை கொண்டு அறிந்தேன். மிக துல்லியமான இக்குறிப்பின் அடிப்படையிலேதான் நான் எழுவனாற்றின் மேல்முனை வரை சென்று விட்டேன். ஆனால் அதன் பிறகு பாரியால் தாக்கப்பட்டு எனது படை அழிந்தது. காடர்கள் உருவாக்கிய அக்குறிப்பு இவ்வேட்டில் இருக்கிறது. இப்போரில் வெற்றி பெற்றால் இதனை பாண்டியனுக்கு வழங்கலாம் என்றிருந்தேன். ஆனால் போருக்கு தலைமை தாங்கிய குலசேகர பாண்டியனோ நம்மிடம் சொல்லாமலேயே இக்களம் விட்டு அகன்று கொண்டிருக்கிறார். இனி இது சேரர்களுக்கு சொந்தம். என்னிடம் இன்னொரு படி இருக்கிறது. என்றை காணாலும் அச்செல்வத்தை சேரனோ சோழனோ தான் கைப்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி அதை கொடுக்கறான். உதயஞ்செயலனுக்கு மெய் சிலிர்த்தது. இது முன்னமே கிடைத்திருந்தால் இப்போர்க்களத்துக்கே நான் வந்திருக்க மாட்டேனே அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கும் பொழுது காலம்பனின் பெருங்குரல் கேக்குது. கருங்கைவாணன் மாண்டு விட்டான் அப்படி தெரிஞ்ச நிமிஷமே வேந்தர்களோட கவசப்படை நிலை குலைய தொடங்குது. அந்த நொடியில விண்டன் எறிந்த ஈட்டி உசந்தனை குத்தி தூக்கிருச்சு. படை சிதற தொடங்கினாலும் சோழவேளன் தப்பி வெளியேற முயற்சி பண்ணல. அவன் பாரியை எதிர்கொள்ளவே முயற்சி பண்ணான். புதிய வெப்பனும் அதே மனநிலையோட பாஞ்சு முன்னேறினான். யானை படையை பரம்பினர் முழுமையாக சிதற செஞ்சிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதும் தளபதி மாகநகர் தனக்கு வழங்கப்பட்ட 2ஆம் திட்டத்தை நிறைவேற்றும் முடிவுக்கு வந்தான். கோட்டைக்குள்ளிருக்கும் நீலனின் தலையை வெட்டி வீசிவிட்டு தப்பி வெளியேறுவதுதான் அந்த திட்டம். மாகநகன் தனது குதிரையை திருப்பி உட்கோட்டைக்குள் நுழைய நினைக்கும் போது உதிரனின் விற்படையினரின் அம்புகள் சீறி பாயுது. நிமிஷ நேரத்துக்குள்ள கணக்கில்லாத அம்புகள் முழு விசையோட இறங்கிருச்சு. மாகநகன் உள்ளே நுழைந்து நீலனை வெட்டுவிட்டு செல்வோமா அல்லது இப்பொழுதே தப்பி செல்வோமா அப்படின்னு ஒரு நொடி சிந்திக்கிறான். அப்போ முடியன் மின்னல் வேகத்துல கோட்டையை நோக்கி பாஞ்சு போறான். தமக்கு முன்னால மொத்த படையையும் அழிச்சுக்கிட்டு இருக்கிற பாரியை வீழ்த்தும் வெறியோட சோழவேளனும் புதிய வெப்பனும் சூழ்ந்து தாக்க முற்பட்ட பொழுது அவங்களோட தாக்குதலை தடுக்க எவ்வித முயற்சியும் பாரி செய்யல. அந்த தாக்குதல் சிறுபிள்ளைத்தனமாக தோணுது. சோழவேளன் வீசி வந்த வாளை கண்டரா கோடாரியால தட்டி விட்ட வேகத்துல அவன் கழுத்தில் கொடுத்து வாங்குறான் கோடாரிய. அறுத்து இழுக்கப்பட்ட கோடாரியின் வேகத்துல சோழவேளனின் தலை கண்ணிமைக்கும் நேரத்துல சரிஞ்சது. தன்னோட குதிரைக்கு முன்னால உருண்டு வந்த சோழவேளனின் தலைய பார்த்து மிரண்ட புதிய வெப்பன் தான் என்ன செய்யலாம் அப்படின்னு சிந்திக்கிற நேரத்துல அவனது நெஞ்சு குழிக்குள்ள இறங்குது கண்டரா கோடாரின் கைப்பிடி முனை. வெளியில நின்னு போரிட்டுக்கிட்டு இருந்த ஒரு வீரன் கூட கோட்டைக்குள்ள நுழையக்கூடாது அப்படின்றதுல மிக தீவிரமா இருந்தான் உதிரன். அவன் வீசின ஒவ்வொரு அம்பும் கோட்டை வாயிலின் அருகே ஒருத்தரையும் நிலை கொள்ள செய்யல. அவனையும் மீறி மாகநகன் உள்ளே நுழைஞ்சான். குதிரையில் பாஞ்சு வந்துகிட்டு இருந்த முடியனோட கண்கள் கோட்டை வாசலில் தான் நிலை குத்தி இருந்தது. மாகநகன் கோட்டைக்குள் நுழையும் கணத்துல அவனது கவசத்தை தொலைத்து கொண்டு உள் நுழைந்தது முடியனோட ஈட்டி. வேந்தர்களோட கடைசி முயற்சிய பரம்பின் குடி முடியன் குத்தி சாய்க்கிறான். காலம்பன் பெரும் உருமலோட வந்து கவசப்படையை தாக்க முயலும் பொழுது வேந்தர்கள் 3 பேரும் வெளியேறி இருந்தாங்க. நடுவில் நின்ன படை முற்றிலுமாக சிதறி ஓடிக்கொண்டிருந்த பொழுது முடியன் கோட்டைக்குள்ள நுழைஞ்சான். நுழைஞ்ச கணம் அவன் எழுப்பிய சீல்கை ஓசை எங்கும் எதிரொலிச்சது. பாரியும் காலம்பனும் விண்டனும் தங்களை எதிர்த்து நிற்கும் வீரர்கள் யாரும் இல்லாத களத்திலிருந்து சீல்கை ஓசை கேட்ட கோட்டையை நோக்கி ஓடி வர தொடங்குறாங்க. இந்த ஓசைக்காக காத்திருந்த தந்தமுத்தத்துக்காரர்கள் தனியே நிறுத்தியிருந்த 4ஆம் யானையை கோட்டை நோக்கி அழைச்சிட்டு போறாங்க. எங்கும் மனித கதறல் எதிரொலித்தது. 4ஆம் யானை கோட்டையை விட்டு வெளியேற தொடங்கியது. அதன் கழுத்தில் தந்தமுத்தத்துக்காரர்கள் உட்கார்ந்திருந்தாங்க. முதுகில் இலவம் பஞ்சால் சிறு நார் கொண்டு பின்னப்பட்ட விரி மெத்தையின் மேல் நீலன் அமர்ந்திருந்தான். அவன் பின்னே முதுகின் மேல் நிலையில பாரி அமர்ந்திருந்தான். நீலனின் இடக்காலின் காயம் மிக வலிமையானதால முழு பிடிமானமும் கிடைக்கல. யானையின் அசைவுக்கு ஏற்ப பின்னால் உட்கார்ந்திருந்த பாரியின் இடது தோளில் சாஞ்சுக்கிட்டு இருந்தான் நீலன். யானையை தொடர்ந்து முடியன், காலம்பன், உதிரன், விண்டன், இன்னும் எல்லா பரம்பு வீரர்களும் ஏந்திய ஆயுதங்களோட வந்துகிட்டு இருந்தாங்க. தகி பேரிய கண்களும்
சீற்றம் குறையாத முகமுமாக இருந்தான் பாரி. நீலன் தோளில் சாய்ந்த கணத்திலிருந்து வெப்பம் குறையத் தொடங்கிருச்சு. அவங்களுக்கு முன்னே கிழக்கும் மேற்குமா நீண்டு கிடந்த பச்சை மலைத்தொடர் தன் பிள்ளைகளுக்காக கை விரித்து காத்திருந்தது. பாரியின் தலைக்கு மேலே காரமலையை நோக்கி ஓசை எழுப்பியபடி பறந்து கொண்டிருந்தது கருங்கிளி. அது வரைக்கும் இந்த பகுதியில பார்த்தோம். இறுதி பகுதியை அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி கூறி விடைபெறுவது VDL Vlogs VDL. நன்றி, வணக்கம்.